எஸ்டி நெடுமாறன் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் ராஜகுரு அவர்களே, சுரேஷ் அவர்களே, செல்வமணி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக வரவேற்பு வழங்கி கொண்டிருக்கும் அருமை நண்பர் மைக்கேல் அமர்தாஸ் அவர்களே, இங்கு நலத்திட்டங்கள் உதவி வழங்க வந்திருக்கும் எஸ்.ஆர். சுப்பிரமணிய ஆதித்தன் அவர்களே, என்னோடு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் கொண்டு கொண்டிருக்கும் என்னுடைய அருமை நண்பர் மாநில துணை பொதுச் செயலாளர் ஜெயச்சந்திரன் அவர்களே, அதுபோல மாநில துணை பொதுச் செயலாளர் அருமை நண்பர் முத்துப்பாண்டியன் அவர்களே, எம்.ஆர். பாலசுப்ரமணியம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் சென்னையிலிருந்து வருகிறோம் என்று தெரிந்தவுடன் இதை முதலில் பார்த்திருக்கிறது அருமை நண்பர் தவமணி அவர்கள். அதாவது இந்த நிகழ்ச்சி 4-5 நாட்களுக்கு முன்னாடி தான் அவருக்கு தெரியும் நிறைய சொன்னாங்க. இந்த அழைப்பு 2 மணி நேரம் 2 நாள், இந்த பொருட்கள் வாங்க 2 நாள், குறுகிய காலத்திலே இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி சொன்னாங்க. அது நிச்சயமாக உண்மை. எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், அடிக்கின்ற அவசரத்திலே இந்த மாவட்டத்தினுடைய செயலர் பேரே மறந்துவிட்டார்கள். இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு நண்பர் ஜெயராஜ் அவருடைய பெயரை மறந்துவிட்டார்கள் என்றால் அவங்க எந்த அரசியலிலே எவ்வளவு சுறுசுறுப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வார் என்பது இந்த பத்திரிகை மூலமாக தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமை நண்பர் தவமணி அவர்களை நான் பாராட்டியாக வேண்டும். எதற்காக நான் இதை சொன்னேன் என்றால், மாநிலத்திலிருந்து ஆள் வருகிறார்கள் என்றால் ஏதோ மைக்கு போட்டு வைப்போம், அது பேசிவிட்டு போவார் என்று நினைப்பார்கள். ஆனால் தவமணி அவர்கள் எங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் காரை கொண்டு வந்து ரூமில் விட்டுவிட்டு திருப்பி எங்களை கூட்டிக் கொண்டு விடுகிறார். இது சாதாரணமாக ஒரு நாள் செய்யக்கூடிய வேலைதான். ஆனால் ஒரு திருச்சியில் இன்னைக்கு வீட்டில் இருக்கிறது சக்கரவுக்கு சாப்பாடு கிடைக்காது. அவங்க வீட்டில் கண்டிப்பா அவருக்கு சாப்பாடு கொடுக்கிறாங்க. இயேசு உயிர் வந்த நாள் அப்படி ஒரு அவருடைய சொந்த நிகழ்ச்சியை கூட விட்டுவிட்டு ஐயாவின் விசுவாசத்துக்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறார். இந்த ஒன்றியம் கண்டிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் அருமையான ஒன்றியமாக அமையும் என்பதை அச்சப்பாடு. அதே போல சொல்றவங்க என்ன சில கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கு எங்க பொதுச் செயலாளர் பதில் சொன்னாங்க. ஆனா பொதுச் செயலாளர் வந்து கொஞ்சம் படிச்சவர், நான் சொல்றபடி படிக்காதாங்க. ஆனா அவர் பொதுச் செயலாளர் வந்து படிச்ச முறையே பதில் சொல்லிவிட்டார். நான் வந்து சொல்றபடி படிச்சவர். ஆனா நான் என்னுடைய நான் பதில் சொல்லி ஆகணும். இங்கே பேசும்பொழுது முன்னாள் மாநில நிர்வாகிகள் பால்பாடியில் வந்தார்கள், கணேசனார் வந்தார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். உண்மை. அவங்க எனக்கு முன்னால மாநில நிர்வாகிகள் அவங்க கூட சொல்லக்கூடாது தப்பு. ஆனால் ஒரு பழமொழி சொல்வார்கள், தாய் குட்டி 8 அடி பாய்ந்தால், தாய் ஆடு 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாய்ந்து வருவார்கள். பால்பாடியும் கணேசனும் 8 அடி பாய்ந்தால் நாங்கள் 24 அடி பாய்வோம் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் சென்னையில் இருந்தாலும் என்னுடைய ஊர் தூத்துக்குடி மாவட்டம் ஏழு பக்கத்தில் உபயோகிக்காது. ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் நான் நாற்று நட்டிருக்கிறேன், களைகள் எடுத்திருக்கிறேன், நாற்று புடுங்கி திருப்பி நட்டிருக்கிறேன், கருவாடு எடுத்திருக்கிறேன், சுமந்திருக்கிறேன், களத்தை கொண்டு போய் அடிப்பார்கள் நாட்கள் அதை அடித்திருக்கிறேன், திருப்பி தூத்திருக்கிறேன், அதன் பிறகு மூட்டை பிடித்து மாட்டு வண்டியிலே ஏற்றிருக்கிறேன், மாட்டு வண்டியை ஓட்டிருக்கிறேன். அதனால ஒன்றிய நிர்வாகிகள் இள நிர்வாகிகள் எப்படி இருப்பார்கள், எப்படி இருக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அது மட்டுமல்லாமல் இந்த ஒன்றியோட சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். 2 நிமிஷம் அருமையான பிரியாணி ஏற்படுத்திருக்கிற ரமணி அவர்கள் நான் பேசிய பிறகு நிர்மலா அவர்கள் பேசுவார்கள். நல உதவி இருக்கிறது, அரசு உணவு இருக்கிறது, நானும் நிறைய உங்களோட சாப்பிட
சென்னை மத்திய சென்னையிலே அயன்புரத்தில் ஒரு கிளைமன்ற தலைவர் தான் ஒரு கிளைமன்ற தேர்தல் நடத்தி கொண்டிருந்தது உண்மை. ஒரு கிளைமன்ற தலைவராக இருந்த என்னை ஐயா அவர்கள் மத்திய சென்னை மாவட்ட தலைவராக ஆக்கி ஆய்வு பார்த்தார்கள். இன்னைக்கு மாநில தலைவராக ஆக்கி உங்களோடு இணைந்து பணி செய்திருக்கிறார் உண்மை. அதற்காக நான் எடுத்த உடனே மாநில தலைவர் அல்ல, கிளைமன்ற நிர்வாகியுடைய உணர்வு எனக்கு தெரியும். நாங்கள் காலையே சென்று கொண்டிருந்தால் நம்ம மன்றத்தில் கடற்கூரிலே வயக்காட்டில் இருந்து கொண்டிருந்தால் கூட காலை நிப்பாட்டிவிட்டு அவர்கள் விசாரிப்பது என்னுடைய வேலை என்பதை நான் சொல்லி ஆசைப்படுகிறேன். துணை பொதுச்செயலாளர் முத்துப்பாண்டியும் சரி, பாலும் மத்திய சென்னை மாவட்டத்துடைய துணை செயலர் பாலும் சரி, எங்கு சென்றாலும் 2 வேலையாவது 3 வேலையாவது ஆய்வு சென்றாலும் கைப்பூர் ஆகாமல் வரமாட்டோம். சமீபத்திலே கோவாசல் இருந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அங்கே ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டிருந்தோம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பாம்பே சென்றிருந்து நான் பாம்பே செல்வதற்கு சொன்னவுடனே அங்கே நற்பணி பண்றதுக்காக ஒரு 30-40 பேருக்கு கூடிவிட்டார்கள். முன்னே இருந்த மன்றம் வேறு, இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு மன்றம் வேறு. அது உங்களுடைய முகத்திலே தெரிகிறது. இப்போது மன்றம் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்கள் முகத்தில் தெரிகிறது, இளைஞர்களே தெரிகிறது. நான் வெறும் மேடை கட்சியாக சொல்லவில்லை. நான் ஒரு காங்கிரஸ்காரன். மத்திய சென்னை மாவட்டத்திலே புறநானூறு காங்கிரஸ்காரன். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எப்படி அருமையாச்சு பேசுறாங்க, அவங்களும் காங்கிரஸ்காரன் சொன்னாங்க. அந்தோனி பிச்சை அவர்கள் காங்கிரஸ் சொன்னாங்க. அதை நான் பெருமைப்படுறேன். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம மன்றம் எப்படி இருந்ததுன்னா உண்மையை சொல்றேன், யாரும் அவசரப்படுறது. காங்கிரஸ் கட்சியிலையும் தலைவர் தான் இருப்பான், தொடர்ந்து இருக்க மாட்டான். நம்ம மன்றத்திலையும் எல்லாரும் தலைவர் தான் இருந்தாங்க, தொடர்ந்து கிடையாது. இந்த தூத்துக்குடி மாவட்டத்துடைய தலைவருக்கு வேலை, அருமை நண்பர் செயலாளருக்கு வேலை, ஜெயராஜ்க்கு வேலை, துறை மாவட்டத்தை சேர்ந்த தோப்புமணியனுக்கு வேலை, அருவத்தம்பி திருச்செந்தூர் சண்முகத்துடைய வேலை, அம்பிகையினுடைய வேலை. அதற்காக உங்களை வேலை செய்வதற்கு நாங்கள் ஊஞ்சலிலே ஆட மாட்டோம். இந்த நிர்வாகம் ஆடாது. அது எஸ்ஆர் சுப்பிரமணியனாக இருந்தாலும் சரி, நெல்லை நிர்வாகமாக இருந்தாலும் சரி, மன்றத்தின் வேலையை அவர்கள் செய்ய வேண்டும். அவங்க சொந்த வேலையை அவர்கள் செய்யும் பொழுது அதை நாங்கள் தலையிட மாட்டோம். நானும் சரி, இவருடைய பொதுச்செயலாளரும் சரி, துணை தலைவர் சாமானும் சரி, அவர்களுடைய சொந்த வேலையை நாங்கள் தலையிட மாட்டோம். அவர்களுக்கே மன்றத்தின் வேலையை செய்ய முடியவில்லை என்றாலும் அவர்களும் கைப்பிடித்து ராஜாமன்றத்தை அனுப்பாமல் சம்பளம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமையாக பேசுறாங்க, பேசுவதற்கு சிரிப்பு ஏதோ வரலாறுகள் குறைவார்கள் சொன்னார்கள். இதே கோவில்பட்டியிலே இன்னும் ஒரு மாதத்திலேயே இப்போது ஒரு நிகழ்ச்சி நடத்துங்கள். இங்கே இருக்க மேலே அனைவரும் வருவோம். உங்களுடைய மாவட்ட தலைவர் எஸ்ஆர் சுப்பிரமணியன் அவர்களுடைய முன்னேற சொல்றேன், ஜெயராஜ் செயலாளருக்காக முன்னதாக சொல்றேன். அதற்காக இன்று வந்தோம், மேடைகளை பேசுகிறோம், சென்றோம் என்ற இந்த நிர்வாகம் கிடையாது என்பது அருமையான தோப்புமையான தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டம் பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட தமிழகத்தில் 40 மாவட்டத்துக்கு போயிட்டு வந்தோம். 6 மாசத்துல 40 மாவட்டம் போயிட்டு வந்தோம். இப்ப தூத்துக்குடி மாவட்ட தலைவருக்கு இன்னொரு வேலை வச்சிருக்கோம், தலைவர் செயலாளருக்கு. அன்னைக்கு திருச்செந்தூர் ஒன்றிய கூட்டத்தை கூட்டிட்டாங்க, இன்னைக்கு கோவைப்பட்ட கொடுத்தாங்க. அடுத்த வேலை தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தமாக கூட்டி உங்களுடைய செயல்பாடுகளை பார்க்க வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அருமை ஜெயராஜன் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இதுக்கு முன்னாடி நிர்வாகிகள் சொன்னீங்க, ரோடு இல்லாத வந்தாங்க, சமையலுக்கு வந்தாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் நீங்க இருக்கிற மாட்டு பொருட்களை சாணமாக இருந்தாலும் கூட அங்கு வந்து நிர்வாகிகள் பார்ப்போம் என்பதை சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன்.
நான் இன்னைக்கு கொஞ்சம் அடியே பேசிட்டேன். தூத்துக்குடி மாவட்ட செயலர் கூட கண்டித்து போட்டேன். என்னுடைய அருமை மாமா நெருமான மாமாவும் கண்டித்து போட்டேன். ஏன்னா இவங்க எங்களுக்கு கோவப்பட மாட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் மாப்பிள்ளை சொன்னா சரிப்பாங்க. மாமா அத்தா அவர்கள் சகோதரன் முருகனுக்கு குழந்தை மனசு. அதனால நான் தப்பாவும் சொல்ல மாட்டேன். நான் தப்பா சொன்னா கூட மனுஷன் தைரியதான் தெரியும். கோயில்பட்டி புதுசு இல்ல, தூத்துக்குடி மாவட்டம். நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் அதற்கு புதிய இடம் இல்லை. ஆனா ஐயாவுடைய நற்பணி மன்றத்தை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எந்த இடையிலும் பேசுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பது பெருமாள் அவர்களுக்கும் தெரியும், அத்தான் விசாரித்தாலும் தெரியும். இதெல்லாம் அதாவது ரசிகர்கள் சொல்லுவாங்க, எனக்கு கூட ஒன்று இருக்கிறது, அதை எழுப்பிடாது, அதை எழுப்பிவிட்டது நீங்க சொல்ற கொஞ்சம் அதிகமா பேசுறேன். அதிகமா பேசுறது கூட ஐயாவுக்காக நாளைக்கு நிறுவன தலைவராக இருந்தா மாநில தலைவராக இருக்கேன். இங்க இருக்கிற நிறுவன நிர்வாகிகளோ ஒன்றிய நிர்வாகி ஏன் மாநில ஆக முடியாது? உங்களுக்கும் அந்த அறிவு சொல்லிக்கிறது. நான் தலைவரா உங்களுக்கு சென்னைக்கு போகும்போது ஐயா மாநில தலைவர் ஆவணம் கடவுளா இல்ல, ஐயா என்ன இருக்காங்க முடிவு அது சரியாக இருக்கும் என்பதுதான் உண்மை. இங்க சொல்ல நான் படிக்கிறது உண்மையிலே நான் படிப்பி அதுக்காக தான் எனக்கு சொல்லப்பட படித்தவரையும் பரிசோதிக்கப்பட படிக்காதவரும் ஐயா அவர்கள் போடுறதுதான் உண்மை. அது ஒரு வண்டி மாதிரி இருக்குது, ரெண்டு மாதிரி சார்பா போட வச்சுக்கோங்க, கட்டுப்படுத்த முடியாது. அது வண்டி கட்டுப்பட்டு ஓடிடும். ஒரு சட்டமாறு ஒரு சட்டமாறு இந்த மாதிரி இருக்கிறதா இந்த மாதிரி இருந்து ஓடிடும். அதனால ஐயாவை பத்தி சாதாரண உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் எனக்கே தெரியும். தோப்புமணி 25 வருஷமா இருக்காங்க ஐயாவோட, நான் 13 வருஷம் தான் ஐயாவோட இருக்கேன். ஐயாவை பத்தி 12 வருஷமா இருக்கேன். 16 ஞாபகம் வச்சு காரணம்னா ஆர்வம் முத்து பண்ணிதான் என்னை கிளைமன்ற தலைவர் ஆகிறாரு, அவர் தான் மாவட்ட தலைவர் ஆகிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்க அதிகாரம் பேசிக்கிட்டு இருக்க சகோதர மாநில தலைவர் ஆகிறது பொறுமையும் அவங்களுக்கு சேரும், எங்க மாமா நிர்வாகம் அவங்களுக்கு சேரும். எங்க அத்தா இசாரத்தை தான் மாப்பிள்ளை போனதான் கரெக்டா அவங்க ஐயான்னு சொன்னாங்க. அவங்க நம்பிக்கைக்கு இன்னைக்கு நான் பாத்திரம் வளர்ந்துட்டு இருக்கேன். நாளைக்கு ஐயா பத்தி இருபத்தி சமுதிரம் போன சொன்ன ஒன்று குசியான போய் வீடு நினைக்கூடாது. அதான் சுத்தி சுத்தி வந்துருக்கோம், சும்மா இருக்க மாட்டோம். நீங்க பாருங்க, இந்த 13 வருவாங்க, அதே நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால மன்றங்கிறது நம்ம குடும்பம் மாதிரி, ஐயாங்கிறது அது கோயில் மாதிரி. நம்ம எல்லாம் குடும்பமா இருக்கோம், கோயிலை கும்பிட்டு இருக்கோம், மற்றவர்கள் அது அப்படியே நடக்கும் என்று கூறி ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். ஐயா பற்றி நான் சொல்லி ஆக வேண்டும் மாநில முறைய நான் ஐயா பற்றி சொல்லிடுறேன். குழந்தைகளே கொஞ்சம் அமைதியா இருக்க. அதாவது ஏற்கனவே சொன்னாங்க, சொல்றேன், இந்த உலகத்தை படைத்தது பிரம்மா கடவுள் எல்லாருக்கும் தெரியும். இந்த உலகம் கடவுள் படைக்கும் போது ஆடிக்கிட்டே இருந்ததான், ஆடிக்கிட்டே இருந்ததான். உடனே சீடர்கள் பார்த்து பிரம்மா இந்த உலகம் ஆகிறது எப்படி காட்டுவது கேட்டாங்க. உடனே பிரம்மா சொன்னாரா, பெரிய பாறை பாறை மலை அதை உள்ள ஒரு பக்கம் வைங்க, ஆட்டம் நின்று விடுன்னு சொன்னாராம். உடனே அவங்க பெரிய பாறை வந்து வச்சிருக்காங்க, ஆட்டம் நின்றுச்சு. ஒரு சீடர்கள் இறைவங்க உலகத்தையே ஆதிபத்த உலகத்தையே பாறை எழுதி விட்டது, இந்த உலகத்திலே பாறைதான் புரியுதா என்று கேட்டார்கள் சீடர்கள். உடனே கடவுள் சொன்னா, பாறை ஒன்றும் புரிதல்ல, பாறை உலகத்திலே புரிதல்ல, அதை உடைக்கக்கூடிய உளி இரும்பு மொழிதான் இந்த உலகத்திலே புரியுதான். உடனே போய் மலையில உளியை வச்சு உடைச்சி உடனே உளிதான் பெருசா என்று சீடர்கள் கேட்டுக்காங்க. மலையே உடைச்சிச்ச உளிதான் இந்த உலகத்திலே பெரியதாக கேட்டாங்க.
அந்த இரண்டு உயிரை ஒழுங்குவதற்காக நெருப்பொழுது சீனர்கள் உண்மையை புரியல. அப்ப நெருப்பு தான் உலகத்திலே பெருசா என்று கேட்க ஒரே பிரமா சொன்னாரா, நெருப்பு பெறுதல்ல, அதை அணைப்பதற்கு தண்ணீர் வச்சிருக்கிறேன். தண்ணீர் இணைந்தால் நெருப்பு அணைத்து விடும். ஒன்று சீவர்கள் தண்ணீர் தான் பெறுதா என்று கேட்டார்களாம். ஒரே கடவுள் ஆளும் இல்லைனா என்ன இருக்கிறோம் ஒரே குழப்பமார்கள் கேட்கிறாங்க. தண்ணீரை சுனாமி சுனாமி பயங்கர புயல் காற்று தான் வருது. அதனால காற்று தான் உலகத்திலே சீனர்கள் உடனே அவர் சொல்லிருக்காரு, இப்ப சொன்ன எதுவுமே பெருசு இல்லை இந்த உலகத்துல. இந்த கை கொடுப்பதை உணர்வதை இந்த கைக்கு தெரியாமல் இந்த கை உணர்வதை எவன் முறையில் செய்கிறாரோ அவன் தான் உலகத்திலே பெரியவர் என்றாரா ஐயா சிவத்தியாயத்தில் அவர்கள். இந்த கை கொடுப்பது இந்த கைக்கு தெரியாமல் கொண்டிருக்கிற சிவத்தியாயத்தில் அவர்கள் தான் இந்த உலகத்திலே பெரியவர்கள் கொடுக்கிறார் சொல்லியுள்ளார். நான் ஒரு அனுபவம் பண்ணதை நான் சொல்றேன். ஒரு நண்பர் ஒரு இடத்துல போய் 50 லட்சம் ரூபாய் கொடுத்து மாட்டிக்கிட்டார். ஒரு நண்பர் ஒரு இடத்துல 50 லட்சம் ரூபாய் கொடுத்து மாட்டிக்கிட்டாரு, பணமே வரல. அந்த நண்பர் உடனே 6 மாசம் ஆளுக்காரு கிடைக்கல. பார்த்துருக்காரு, ஐயாவில் சொல்லிவிடுவே பணம் தர முடியுமா முடியாதா என்று கேட்ட 5வது இருந்தது 50,000 பணம் வீடு வந்தது. அப்ப யார் பெரியவர்? யார் பெரியவர்? ஐயா சிவலியாருனாலே நமக்கெல்லாம் பெரியவர் கூறி எனக்கு வாய்ப்பு நன்றி பாராட்டி இந்த கோவில் பற்றி வெளியிட்டிருக்கும் நகரத்துக்கும் அருமை நண்பர் தவமணி அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நெடிய நட்புடைய குடும்பத்தை சேர்ந்த நிறுவனர் தமிழரசன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நாளில் சிறப்பாக பேசிய அத்தனை பேர் பேசினாலும் கூட சாப்பிடுவதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். எந்த இடத்துல இருந்தாலும் மாமன் ஒரு நடவடிக்கை எடுத்தால் மருமகன் அதை துண்டிப்பாக கிண்டி விடுவது பழக்கம். இந்த பழக்கத்திலே நம்முடைய மருமகன் சாப்பாட்டு நேரத்தை நினைவுபடுத்தினார்கள். ஏனென்றால் மாமன் பேசுகிற நேரத்தில் ஒருவேளை ஆளுநர் போகட்டும் எண்ணினாலும் தெரியவில்லை, எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் பார்க்கிறேன், இங்கே அருமையான கூட்டம், அருமையான ஏற்பாடு அமைந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு ஒன்றை நான் ஏறிட்டு பார்க்கிறேன். எப்படி என்றால் இன்றைய தினம் ஒப்பிட்டு பார்ப்பதாக இருந்தால் பெருந்தலைவர் காமராஜர் மறைந்த பெருந்தலைவர் ஐயா காமராஜர் மறைந்து போனார். அவர் அரசியல் கட்சியிலே இருக்கிற பொழுது இங்கித்தேனும் சாதி சிந்தனையோடு ஈடுபட்டவர். அதுபோல இந்த நற்பணி மன்றத்தை நடத்துகின்ற ஐயா சுகந்தியாதித்தனார் அவர்கள் சாதிய சிந்தனையோடு தன்னை உட்படுத்தி